வணக்கம் மகளே! எல்லாரும் எப்படி இருக்கிறீங்களா? உங்களே சினிப்ளஸ் தமிழுக்கு வரவேற்கின்றேன். இன்றைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போற படம் ஜி. பிரகாஷ் நடிப்பில் வெளியாகிருக்கிற கவிராஜ். புதுமுக இயக்குனர் மரி ராஜா விளஞ்சலியின் இயக்கத்துல ஜி. பிரகாஷ் குமார், ஸ்ரீகௌரி பிரியா, ராஜ் மரியான் மற்றும் நீண்ட இடைவெளிக்கு பிறகு நடிகர் அப்பாஸ் இந்த படத்துல நடிச்சிருக்கிறாரு. ஜஸ்டின் பிரபாகர் இசையமைச்சிருக்கிறாரு இந்த படத்துல. சரி, படத்தின் கதை என்னன்னு பார்க்க போனா, ஹீரோ ஜி. பிரகாஷோட அப்பா ஜார்ஜ் மரியான். அவரோட உருவ அமைப்பை ஊரே குதிரை முட்டை என்று சொல்லி கிண்டல் பண்ணுது. இதனால சின்ன வயசுல இருந்தே ஜி. பிரகாஷுக்கு ஒரு தாழ்ந்த மனப்பான்மை இருக்குது. ஐடி வேலைக்கு பெங்களூர் போற ஜி. பிரகாஷ் அங்கே தொழிலதிபர் அப்பாஸோட பொண்ணு ஸ்ரீகௌரி பிரியாவை காதலிக்கிறாரு. ஆனா அங்கே ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, ஜி. பிரகாஷோட அப்பா அந்த பணக்கார குடும்பம் அவமானப்படுத்துது. உங்க அப்பா எங்ககிட்ட மன்னிப்பு கேட்டா தான் கல்யாணம் உண்டு அப்பா சொல்றாரு. அதே சமயம் நான் யார் தெரியுமா? அவன் தான் எங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு ஜார்ஜ் மைகான் ஒரு பக்கம் நிற்கிறாரு. கடைசியில இந்த ஈகோ சண்டையையும் உருவ கேலியையும் தாண்டி காதலர்கள் சேர்ந்தார்களா? அப்பாவுக்கும் மகனுக்கும் இடையிலான அந்த புரிதல் என்ன ஆச்சு? இதுதான் இந்த கபிராஜ் படத்தோட மொத்த கதை. ஸோ இந்த கபிராஜ் படத்தை பார்க்கலாமா வேண்டாமா? உருவ கேலிக்கு எதிராக ஒரு நல்ல கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. ஜார்ஜ் மரியாரோட யதார்த்தமான நடிப்புக்காகவும் அந்த அப்பா சென்டிமெண்ட்டுக்காகவும் ஒரு முறை பார்க்கலாம். ஆனா படத்தோட தலைப்பில் இருக்கிற அந்த கேள்வி நாங்கள் படம் பார்க்கும்போது நமக்கு முழுசா கிடைக்கும்ன்றது ஒரு சந்தேகம் தான். சரி, நம்ம சினி பிளஸ் தமிழ் சேனல் ரேட்டிங் வந்து 5 ஸ்டாருக்கு 2.5 ஸ்டார். சரி மக்களே, நீங்கள் இந்த படத்தை பார்த்துருந்தீங்களாடா? உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சினி பிளஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி மக்களே.